ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தில் நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். சில விஷயங்களை நம்ம இழக்க கொடுக்க வேண்டியது அவசியம். சில விஷயங்களை நீங்களும் நானும் இழக்காத அளவுக்கு கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். எதையெல்லாம் இழக்க வேண்டும், எவைகள் எல்லாவற்றையும் இழக்காமல் கடைசி வரைக்கும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஞானம், ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே சரியான ஒரு விகிதத்தில் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். பல ஜனங்கள் இழக்க வேண்டிய காரியங்களை இழக்காம அல்லது இழக்கக்கூடாத ஒரு காரியத்தை இழக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால தான் ஓட்டத்தை பாதி வழியில் நிறுத்தக்கூடிய அவல நிலைகளின் ஊடாக தள்ளுண்டு போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு இயக்கம் நம்முடைய வாழ்க்கையை காணப்பட ஆரம்பித்தா தான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட நல்ல ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகவும் தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய ராஜ்யத்திலே சென்று அடையவும் நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மனிதனாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆண்டவராகிய தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மேன்மையை கர்த்தராகிய தேவன் வைத்தார். வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் எப்படிப்பட்ட மகிமையை கர்த்தராகிய தேவன் உண்டாக்கினாரோ அதே மாதிரி மனிதர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் பல விதமான மேன்மைகளை மகிமைகளை உருவாக்கும் ஒரு தேவனாக விளங்குகிறார். ஒருவனை மாதிரி இன்னொரு மனுஷன் இருக்க மாட்டான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான மேன்மையை மகிமையை கர்த்தராகிய தேவன் தந்து அவனவன் அந்தந்த பாதையிலே இயங்கி தேவ திட்டங்களை நிறைவாக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய அவருடைய பரிசுத்தமுள்ள சித்தம். இப்போ எப்படி நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு விதமான நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான மகிமையை வெளிச்சத்தை ஆண்டவராகிய தேவன் தந்து அதனுடைய பாதையிலே அது இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் வச்சாரோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கூட அந்தந்த மனுஷனுக்குரிய மேன்மை, அந்தந்த மனுஷனுக்குரிய மகிமை, ஒவ்வொரு மனுஷன் அந்த மகிமையானது வித்தியாசப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். எப்படி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசமாய் காணப்படுகிறதோ அதே மாதிரி எல்லா மனிதனும் ஒரே மாதிரி உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான மேன்மை உண்டு. இந்த மேன்மையை கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் காப்பாற்ற வேண்டியது அவசியம். வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி சில விஷயத்தில் நம்ம இழக்கணும், சில விஷயத்தில் நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேன்மையை முதல் காரியம் நீங்களும் நானும் காப்பாற்ற வேண்டியது அவசியம். இந்த மேன்மை என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா மனிதருக்கும் வித்தியாசப்படுத்தப்படக்கூடிய ஒன்று. எனக்கு கொடுக்கப்பட்டது வேறு, உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடியது வேறு. உங்களுக்கு என்ன மேன்மையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறாரோ அந்த மேன்மையை கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய வருகை வரைக்கும் நீங்களும் நானும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மேன்மையை பற்றி கர்த்தருடைய வசனம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்களேன். யூதாவின் புஸ்தகத்துல 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. யூதா 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா மனிதர்களை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கினார். தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாக மனிதர்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் கூட ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு தூதர்களுக்கும் கூட ஒரு மேன்மை உண்டு. வசனத்தில் என்ன போடுது, தங்களுடைய ஆதி மேன்மைகளை காத்துக்கொள்ளாமல் காணப்பட்டிருக்கக்கூடிய தூதர்களை கர்த்தராகிய தேவன் அடைச்சி வச்சார். இதே விதமான நிலை தான் நமக்கும் உண்டு. நமக்கு உண்டான மேன்மையை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளாது இருக்கிறது உண்டானால் நமக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு உண்டான மேன்மை என்றால் என்ன, எதையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் மேன்மை என்கிற ஒரு கணக்கிலே வைக்கிறார் என்பதை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஆழமாக நீங்களும் நானும் கற்று உணர வேண்டியது அவசியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான முதல் மேன்மையை பற்றி வசனம் என்ன வார்த்தை சொல்றதுன்னு பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். முதல் மேன்மை என்ன அப்படின்னா கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே நன்மைகள் யாவற்றையும் செய்து அதனால் வரக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறது ஆண்டவராகிய தேவனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மேன்மை. இந்த மேன்மையில பல விதமான வகைகளை நம்ம பார்க்க ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியான மேன்மை உண்டு. சில விஷயங்கள் பொதுவானதாக ஆசரிக்கப்படக்கூடிய ஒன்று. எப்படி, அதாவது இந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால சித்தத்துல பல விதமான சித்தத்தில் பார்க்கலாம். ஒன்று பொதுவான சித்தமாக, இன்னொன்று தனிப்பட்ட விதத்திலே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய சித்தமாக. இதே மாதிரி தான் மேன்மையிலும் கூட பொதுவான மேன்மை என்று
சில காரியங்கள் உண்டு. தனிப்பட்ட விதத்திலே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேன்மை என்கின்ற ஒரு விஷயம் உண்டு. இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு பொதுவான மேன்மை. எது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொதுவான மேன்மை? மனுக்குலமாக காணப்படக்கூடிய எல்லா மனிதனும் இந்த மேன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது அவசியம். எந்த மேன்மையை பற்றி கர்த்தர் சொல்கின்றார்? தீமை செய்து பாடு அனுபவிக்கக்கூடிய காரியத்தை காட்டிலும் நன்மைகளை செய்து பாடுகள் யாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய மேன்மையை அவன் தன் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் கைக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்ம நன்மை செய்யக்கூடிய நேரங்களில் ஜனங்கள் அந்த நன்மைகள் யாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் தீமையான காரியங்களை நமக்கு செய்யக்கூடிய நேரத்தில் நம்மால் அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. நம்மை அறியாத ஒரு கலக்கம், நம்மை அறியாத ஒரு வேதனை, நம்மை அறியாத ஒரு புலம்பல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இது ஆண்டவராகிய தேவனால் ஜனங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மேன்மையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த பங்குல தான் நீங்க கடந்து போகணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். நிறைய நேரங்களில் இதை பற்றிதான மாற்று கருத்துக்கள் பல விதமான மக்களால் இந்த நாட்களில் போதிக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சில ஜனங்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எதிர்த்து பலவிதமான கேள்விகள் யாவற்றையும் கேட்க வேண்டும். இல்லை, தீமைகளும் நீங்க எதிர்த்து நிற்கக்கூடாது. வசனத்தை அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார். சில நேரங்களில் இந்த மாதிரியான மேன்மைகள் அனுமதிக்கப்படும்படிக்காக சில விதமான நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் தீங்கான காரியங்களை நமக்கு விரோதமாக உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகளை பற்றி நீங்களும் நானும் சஞ்சலப்படாமல் சந்தோஷமாய் அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளணும். இவைகளின் மூலமாய் பலவிதமான மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்தை பாருங்க. இதுக்கு உதாரணம் ஆண்டவரை தான் நம்ம சொல்ல முடியும். ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசுவை பின்பற்றின பலவிதமான ஜனங்கள். சில ஜனங்கள் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நன்மைக்காக அவரை பின்பற்றினாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக சில ஜனங்கள் பின்பற்றினாங்க. கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக ஜனங்கள் பின்பற்றினாங்க. கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதங்களுக்காக சில ஜனங்கள் பின்பற்றினாங்க. கர்த்தர் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுக்காக சில ஜனங்கள் பின்பற்றினாங்க. இத்தனை ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை பின்பற்ற ஆரம்பித்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மெய்யாகவே கொலை குற்றம் செய்யக்கூடியவன் என்கிற ஒரு தீர்ப்பினால் ஜனங்கள் மெய்யாகவே தீர்ப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த தீர்ப்பி நிமித்தமாக எல்லா விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி ஓடி போகக்கூடிய ஒரு தருணம். என்றாலும் இயேசு கிறிஸ்து எங்காகிலும் அந்த ஜனங்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையை பேசினாங்களா பாருங்களேன்? இல்லை, ஒண்ணுமே சொல்லல. அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஆணியிலே அடித்த பொழுதிலும் கூட தாங்கள் செய்திருக்கக்கூடிய குற்றம் இனதென்று அறியாமல் அந்த காரியத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசுறார். அப்படின்னா தீமையின் மூலமாய் வரக்கூடிய மேன்மையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டியது அவசியம். இது கர்த்தராகிய தேவன் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு வழி. பலவிதமான தீமைகளின் வழியாக சில மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய அநேக விதமான தருணங்களை கர்த்தராகிய தேவன் வச்சிருக்கிறார். இந்த காரியங்களுக்காகவே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. இதை விளக்குறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக உங்களை நான் அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் பரலோக ராஜ்யத்திற்குள் அழைத்து கொண்டு போகப்படக்கூடிய ஒரு நேரம். அங்கே உள்ள போகக்கூடிய நேரத்தில் பலவிதமான பரிசுத்தவான்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அநேகம் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரம். இவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானுடைய சரீரத்தை அவருடைய கண்கள் பார்த்தது. அது உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் பரியந்தும் ரொம்ப மகாபிரிய அதை வெளிச்சமாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. மற்ற ஜனங்களுக்கு ஆங்காங்கே அநேக விதமான அதை வெளிச்சமாக ஆங்காங்கே, அதாவது நட்சத்திரத்தை போல மின்னி இருக்கக்கூடிய சில மக்கள் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துக்கூடிய அந்த மனுஷனுடைய உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் பரியந்தும் முழுக்க அப்படி வெளிச்சத்தினால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இவருக்கு இந்த ஒரு சந்தேகம் காணப்பட ஆரம்பிச்ச பொழுது அவரை தட்டி கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த மாதிரி வெளிச்சம் வந்ததுக்கு என்ன காரணம்? பல தீமைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தினாலே இந்த மகிமைக்கு நான் பாத்திரம் உள்ளவனாக உருவாக்கப்பட்டேன்னு சொன்னார். அப்ப சில மக்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படக்கூடிய பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் மக்களால் கைவிடப்படக்கூடிய அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையாய் நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. இந்த மேன்மையை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது அவசியம். நமக்கு ஊழியத்துல பலவிதமான நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லணும். சில ஊழியங்கள் பாடுகளின் வழியாக கடந்து போகக்கூடிய ஊழியம். சில ஊழியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே சேஃப் ஜோன்ல உட்கார்ந்து கொண்டு செய்யப்படக்கூடிய ஊழியங்கள். சேஃப் ஜோன் ஊழியங்கள் எல்லாம் மேன்மையானவைகள் அல்ல. கர்த்தருடைய நாமத்தினாலே பாடுகளின் ஊடாக போறீங்க பார்த்தீங்களா, இவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையை மெய்யாகவே காப்பாற்றக்கூடிய ஒரு ஊழியங்கள்.
தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த மேன்மையை காப்பாற்ற வேண்டும் என்றால் சில இழப்புகளின் மூலமாகத்தான் இந்த மேன்மையை நீங்களும் நானும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், ஆதி மேன்மை இழந்து போன தூதர்கள் மாதிரி உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேன்மை இழக்காத அளவிற்காக இந்த மேன்மைக்காக எதையாக நீங்கள் இழக்கும்படிக்காக சம்மதித்து அந்த மேன்மையை உங்களுக்குள் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மேன்மையானது கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. சில இந்த மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாமல் பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். மக்களால் வரக்கூடிய சில விதமான நஷ்டத்தினால இந்த மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படலாம். இந்த மாதிரியான காரியங்களை நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமாய் ஆராய்ந்து பார்த்து மேன்மைகள் வரக்கூடிய வழிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நோக்கி உங்களுடைய பயணங்களை நீங்கள் ஆரம்பிங்க. அந்த ஒரு காரியத்தின் மூலமாகத்தான் எல்லா மேன்மைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் கர்த்தருடைய சாயலாக உங்களையே உருவாக்கினார். இப்ப அந்த சாயல் இழந்து போனதற்கு என்ன காரணம் என்றால் அந்த மேன்மையெல்லாம் போயிடுச்சு. இந்த மேன்மைகள் பல விதமான மார்க்கங்களில் நமக்கு முன்பதாக சிதறி கிடக்க ஆரம்பிக்கிறது. இவைகளை நாம் தேடி மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் ஆதி மேன்மையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மக்களாக மீண்டும் அந்த ஸ்தானத்திலே ஆண்டவராகிய தேவனால் நிலைநிறுத்தப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்றேன். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல இந்த 2வது கருத்தை பற்றி ஆண்டவராகிய தேவன் என்ன பேசுறாரு அப்படின்னா ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவினால் வரக்கூடிய ஒரு மேன்மை. இந்த மேன்மை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுதந்திர வீதம். இதை நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவனை அறியாமலும் நீங்க வாழலாம். மற்றவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனை அறிந்தும் நீங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம். நீங்களே கர்த்தராகிய தேவனை அறிந்தும் அந்த வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகலாம். நீங்களே அறியும்படிக்காக பிரயாசப்படி பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. ஆவி என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவி தன்னை தந்த தேவனாகிய கர்த்தரை அறிய வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளதாக காணப்படக்கூடிய ஒன்றாகவே விளங்குகிறது. இந்த ஆவியினுடைய இயக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு நீங்களும் நானும் இயங்க ஆரம்பிச்சாலே போதும். என்ன நடக்கும் பாருங்க, கர்த்தராகிய தேவனை ஆழமாய் அறியும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சிருவோம். நிறைய நேரங்களில் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனை அறிந்து நாம் திருப்தி அடைகிறதுக்கு என்ன காரணம் என்றால் இவைகள் எல்லாம் மாம்சீகத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா ஆவியில நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த விஷயமும் யார் மூலமாக கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் உங்கள் ஆவியும் என் ஆவியும் திருப்தி அடையாது. இந்த ஆவியினுடைய திருப்தி எங்க வர ஆரம்பிக்கும்னா ஆண்டவராகிய தேவனுக்குள் மட்டும்தான் இந்த ஆவியானது திருப்தி அடைய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் தம்மை அந்த ஆவிகளுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஆவி மெய்யாகவே திருப்தி உள்ளதாக, இந்த ஆவி மகிமை உள்ளதாக, இந்த ஆவி உணர்வுள்ளதாக மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் இந்த மாம்சீக பிரகாரமாக ஆவிக்குரிய அந்த தன்மைகள் யாவற்றையும் ஆசரிக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் நாம் அநேக விதமான மக்களின் மூலமாய் கொடுக்கப்படக்கூடிய பல விதமான விஷயங்களை கேட்டு நம்ம திருப்தியாக உட்கார்ந்துடும். இதுக்கு மேல் அதிகமாக நம்ம முயற்சிக்கக்கூடிய ஒரு மக்களாக காணப்படுகிறதே இல்லை. இதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த ஆவியினுடைய இயக்கம் மாம்சத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக இருக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் இந்த ஆவி இயங்க மனமற்றதாக இவைகள் அத்தோடு கூட நிற்கக்கூடியதாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய இந்த ஆழமான ஒரு அனுபவம், ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய ஆவிக்குரிய ஆழ்ந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தான் இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள், இப்போ இதுக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் இவைகளை பற்றி நீங்கள் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர்கள் கண்ட இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் அறிவித்த இயேசு கிறிஸ்து. இப்ப பவுல் என்கின்ற மனுஷன் இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலே வாழ ஆரம்பித்தாலும் கூட இயேசுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தில் இயேசுவை இந்த பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை கூட நேருக்கு நேராக சந்தித்ததே கிடையாது. அதன் பின்பதாக கர்த்தராகிய தேவனை அறிய ஆரம்பித்தார், கர்த்தராகிய தேவனை சந்திக்க ஆரம்பித்தார், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலர்களின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இந்த அனுபவத்தோடு கூட பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே திருப்தி அடையலை. அந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பவுல் சொல்கின்றார், எல்லா ஜனங்களாலும் அறியப்பட்ட இயேசுவை நானும் அறிய ஆசைப்பட்டேன். அவரை எனக்குள் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஆசை உள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்தேன். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துறது மாதிரி கடைசியிலே அகால பிறவி போல காணப்படக்கூடிய எனக்கும் தன்னை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் அறிவித்த இயேசுவை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பவுல் அறிந்ததோடு கூட தன்னுடைய அறிவை நிறுத்தி கொள்ளாமல்
இந்த அறிவை கர்த்தராகிய தேவனை அறியும்படிக்காக அவர் திசை திருப்ப ஆரம்பித்தார். இதுதான் ஆவிக்குரிய அறிவினால் வரக்கூடிய ஒரு மேன்மை. நானே அறியணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கின்றார், நீங்கள் தடவியாகிலும் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லியே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சமீபம் உள்ளவராய் காணப்பட ஆரம்பிக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் தூரமானவர் கிடையாது. நீங்களே ஆண்டவராகிய தேவனை அறிய வேண்டும். இந்த அறிவினால நமக்கு ஒரு மேன்மை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு மேன்மைக்காகத்தான் நீங்களும் நானும் உருவாக்கப்படுகிறோம். ஏன்னா இந்த ஆவி ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து நமக்குள் கொடுக்கப்படக்கூடிய இந்த ஆவி ஆண்டவராகிய தேவனை அறிய வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளதாக காணப்படக்கூடிய ஒன்று. இந்த விருப்பத்திற்கு மாறாகத்தான் நம்முடைய வாசம் தடைக்கல்லாக நிற்க ஆரம்பிக்கிறது. இந்த ஆவியை தன் போக்கிலே இயங்க விட ஆரம்பிச்சாலே போது என்ன நடக்கும் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இந்த ஆவி அறியக்கூடிய அறிவிலே தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ரெண்டாவது இதன் மூலமாய் வரக்கூடிய மேன்மையான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படணும்னு சொன்னால், ஆவியினால் அறியக்கூடிய தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவினால் வரக்கூடிய மேன்மைக்காக நீங்களும் நானும் இடைவிடாமல் முயற்சிக்க வேண்டியது அவசியம். இந்த மேன்மை நீங்கள் பெற்றாதான் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேன்மைக்கு நீங்களும் நானும் சரி சமமாக இயங்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தேவராஜ்யத்திலே செல்லக்கூடிய முழு தகுதியும் இதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூணாவது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக உபாகம புத்தகத்துல 28வது அதிகாரம் அதுல 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்றது பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு மேன்மை என்ன அப்படின்னா தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால் வரக்கூடிய ஒரு மேன்மை. எல்லா விஷயத்திற்கும் கர்த்தராகிய தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். பல நேரங்களில் நம்முடைய கருத்தும் கர்த்தராகிய தேவனுடைய கருத்தும் வெவ்வேறு திசையில் இருக்கிறத பார்க்க முடியும். சில கருத்துக்களிலே ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒத்துப்போக நம்மளால முடியல. இந்த மாதிரி ஒத்துப்போக முடியாது இருக்கக்கூடிய காரியங்கள்ல நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் இஷ்டத்தின்படி நீங்க எனக்கு ஆண்டவரே நீங்க செவி கொடுங்க, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்கன்னு சொல்லி கர்த்தரோடு கூட நம்ம போராட ஆரம்பிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், எது நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவேளை நம்முடைய மனம் விருப்பப்படாத ஒரு வழியிலே கர்த்தராகிய தேவன் என்னை நடத்த ஆரம்பித்தாலும் அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையை தரக்கூடிய ஒன்று. அந்த தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகின்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீர் என்னை அழைத்து கொண்டு போனாலும். எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் மரணத்திற்கு சமீபமாய் ஒரு அடி தூரத்தில் என்னை கூட்டிக் கொண்டு போக ஆரம்பித்தாலும் அங்கும் கர்த்தராகிய தேவனை நான் நம்பி இருப்பேன். இன்னும் ஒரு இடத்துல கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிறோம், நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் பேரில் நான் மெய்யாகவே நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எவைகளை கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க ஆரம்பித்தாலும் அவைகளை நான் சந்தோஷமாய் எனக்கும் ஒருவேளை அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனமற்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். என்னால் அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக விதமான தடைகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கலாம். இந்த வழியில போனா நிறைய அவமானத்தின் ஊடாக போகணும், நிறைய பாடுகளின் ஊடாக கடந்து போகணும், நிறைய கஷ்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதற்காக ஒருவேளை கர்த்தராகிய தேவனுடைய அந்த கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை பார்க்கிறோம். அது கசப்பான காடி, அது கசப்பான ஒரு பாத்திரம், மரணத்திலே மெய்யாகவே நடத்தக்கூடிய ஒரு பாத்திரம் என்றாலும் கூட என்னுடைய பிதாவாகிய தேவன் தந்த அந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாமல் இருக்கிறது எப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவைகளை வாங்கி அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அப்ப இந்த மாதிரி கர்த்தராகிய தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மைகளினால் வரக்கூடிய ஒரு மேன்மை. இதனாலதான் ஆண்டவருடைய வசனத்தில் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்காரக்கூடிய அளவிற்கு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவதற்கு காரணம் அதுதான். எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு மேன்மையை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிமை. அந்த மகிமையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எல்லா விஷயத்திலும் முற்றிலும் கீழ்ப்படையக்கூடிய ஒரு தன்மை. என்னுடைய மாம்சம் சில விஷயங்களை விரும்பக்கூடியதாய் காணப்படும். என்னுடைய அனுபவ அறிவுகள் சில காரியங்களை எதிர்பார்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில விஷயங்கள்ல ஆண்டவராகிய தேவனுக்கு மாற்று கருத்துக்கள் என்னுடைய மனதிலே காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்துல அப்போஸ்தலன் சொல்ல ஆரம்பிக்கின்றார், எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நான் சரிப்படுத்தணும்,
இதுதான் முற்றிலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு அனுபவம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். எங்களுக்கும் சில விருப்பங்கள் இருக்கிறது, எங்களுக்கும் சில மாற்று கருத்துக்கள் உண்டு, எங்களுக்கும் சில அநேக விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் முற்றிலும் சிறைப்பிடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். இதுதான் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இந்த ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் பரலோகத்திலே மகிமையான ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 1 நாளாகம புஸ்தகத்துல அதுல 29வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 நாளாகமும் 29:12 வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. அது என்ன சொல்றது பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்துல மற்றும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்கும் ஒரு அனுபவம். பல நேரங்களில் கர்த்தருடைய கரங்களிலே அடங்காத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தராகிய தேவன் என்ன ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் என்றால், அவர் ஒரு குயவன் மாதிரி. இந்த குயவன் இந்த களிமண்ணை பிசைந்து தன்னுடைய மன விருப்பத்தின்படி வனைய அவன் பிரயாசப்படுகின்றான். ஆனால் அந்த களிமண் அந்த குயவனுடைய கைகளுக்கு அடங்காது இருக்கிறது உண்டானால் இந்த களிமண் அந்த குயவனுடைய கையிலே கெட்டுப்போக ஆரம்பிச்சிருமா. வசனம் அப்படித்தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அந்த குயவனுக்கு இசைந்ததாக களிமண் மெய்யாகவே வனைந்து கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அவன் எப்படியெல்லாம் இந்த களிமண்ணை வனைய வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறானோ, எப்படிலாம் அவன் ஆசைப்படுகிறானோ, அந்த விருப்பத்திற்கும் ஆசைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த களிமண்ணாவது ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனுடைய வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம். பல ஜனங்கள் தங்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தராகிய தேவனை தங்கள் இஷ்டத்தின்படி வளைக்க பிரயாசப்படுறாங்க. ஆனால் எந்த மண் ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் உருவாக்கப்பட முடியும் அப்படின்னா, அந்த குயவனுக்கு இசைந்ததாக குயவன் எப்படிலாம் அந்த பாத்திரத்தை பிசைய ஆரம்பிக்கிறானோ, எப்படிலாம் இழுக்கிறானோ, அந்த இழுக்கக்கூடிய இழுப்புக்கெல்லாம் அந்த பாத்திரம் இசைந்து கொடுக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த குயவனுடைய விருப்பத்தின்படி அந்த பாத்திரம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி முழுவதும் அடங்கி இருக்கும் ஒரு வாழ்க்கை. கர்த்தர் என்னை எப்படிலாம் இயக்குகிறாரோ அப்படி இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கர்த்தராகிய தேவன் எந்த திசையில என்னை நடத்துகிறாரோ அந்த திசையின்படி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. கர்த்தர் எந்த சிந்தனை எனக்குள் மெய்யாகவே பிரவேசிக்க செய்கிறாரோ அந்த காரியத்தை நான் சிந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்? முற்றிலும் நான் எனக்குள் மறுக்கப்பட்டு கிறிஸ்துவே என்னில் வசிக்கக்கூடிய ஒரு நிலை. பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார், இனி ஆண்டவராகிய தேவனே என்னிலே வாசம் பண்ணக்கூடியவராய் விளங்கப் போகின்றார். என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உருவழிந்து போயிற்று, என்னுடைய செயல்கள் எல்லாம் உருவழிந்து போயிற்று. கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கும் ஒரு தேவனாக என்னை ஆண்டவராகிய தேவனுக்குள் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஒரு நிலைதான் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன மேன்மையை திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய ஒரு வழிமுறைகளிலே ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட எல்லா தேவ ஜனங்களும் கூட தங்களை கர்த்தராகிய தேவனுக்குள் சாக கொடுத்தவர்களாக கிறிஸ்துவை தங்களுக்குள் பிரதிபலிக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, கிறிஸ்து எங்கோ போயிட்டாரு. நான் என்னுடைய காரியங்களை நான் மக்களுக்கு முன்பதாக பிரதிபலித்து காமிக்கிறேன். என்னை நான் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனா விளங்குறேன். என்னை நான் உயர்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேனே தவிர கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில எங்க தேட ஆரம்பிச்சாலும் ஒண்ணுமே இல்லை. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மேன்மை என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இழந்து போன அந்த மேன்மையை நான் திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இழந்து போன பலவிதமான மேன்மைகள் உண்டு. இந்த மேன்மைகள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய எல்லா விதமான நிலைகளும் ஒருவழியும்படி ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், கிறிஸ்துவை ஆண்டவராகிய இயேசுவை நான் எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தும்படிக்காக அவரை நான் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக அறிவிக்கக்கூடியவனாக விளங்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிற. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அடுத்த ஒரு காரியமாக கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? மேன்மையான ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முழுவதும் உங்களை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துங்கள்.
உங்களை குறித்து மேன்மை பாராட்ட அங்கே ஒன்றுமே கிடையாது. பல இடங்களில் நாம் பண்ணக்கூடிய பிரசங்கம் மாதிரி, நான் செய்யக்கூடிய ஊழியம் மாதிரின்னு சொல்லி நம்மையே குறித்து நாம் பல நேரங்களில் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மெச்சிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் எப்பப்பெல்லாம் வருதோ, தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய மேன்மை நான் இழந்து போயிடுவேன். தேவன் எனக்குன்னு சில மேன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த மேன்மைகளை பெறுகிறதற்கு ஒரே ஒரு வழி, தாழ்மை தான் வழி. இந்த தாழ்மையின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தக்கூடிய அளவிற்காக நான் உயர்த்தப்படும் ஒரு பாத்திரமாக உருவாக்கப்பட முடியும். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர்களிலே எவ்வளவேனும் நான் குறைவானவன் கிடையாது, எல்லா காரியங்களையும் அறிந்த ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கின்றேன் என்றாலும் அவர் சொல்லுகின்றார், எல்லா மக்களுக்கு முன்பதாக நான் மெய்யாகவே என்னை நான் தரை மட்டும் தாழ்த்துகிறேன் சொல்றார். எந்த காரியத்தை பற்றி நான் மேன்மை பாராட்ட எனக்கு அங்க இடமே கிடையாது. நான் மேன்மை பாராட்டி புத்தியீனனாக நான் உருவாக்கப்பட்டேன் என்பதை பற்றி பேசுகின்றார். அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்துல மேன்மையை பெறக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான ஒரு மார்க்கம் என்ன? எல்லா விஷயத்திலும் உங்களை நீங்கள் தரை மட்டும் தாழ்த்துங்க. ஆண்டவராகிய தேவன் இல்லாமல் இயங்க நம்மளால முடியாது. ஆண்டவராகிய தேவன் இல்லாமல் உங்களால் நாம் யோசிக்க கூட முடியாது. எந்த விதமான இயக்கத்திற்கும் பின்னணியத்தில் இயங்கக்கூடியவர் கர்த்தராகிய தேவன் தான். அவர் இல்லாமல் ஒரு அணுவும் இந்த உலகத்திலே அசைக்கப்படுகிறது இல்லை. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் முற்றிலும் வரக்கூடிய தாழ்மையின் மூலமாக நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனுக்குள் மேன்மையின் பாதையின் ஊடாக உருவாக்கப்பட ஆரம்பித்து விடுகிறோம். மேன்மையை பெற பலவிதமான மார்க்கங்களை கர்த்தருடைய வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பித்தாலும் இந்த மார்க்கங்களின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மேன்மையான ஒரு பங்குகளை இனி வரக்கூடிய உலகத்திலே உங்களாலும் என்னாலும் தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தில் அநேகம் வாசஸ்தலங்கள் காணப்படுகிறது. நாம் அறிந்த ஒரு உண்மை, இந்த வாசஸ்தலங்களில் மேன்மையான பங்குகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. இந்த பூமியிலே நீங்கள் மேன்மையான காரியங்களை சவதரிக்க வேண்டியது அவசியம். இந்த மேன்மைகளுக்காக நீங்கள் மெய்யாகவே பிரயாசப்பட ஆரம்பிச்சா தான் பரலோகத்திலே மேன்மையான ஒரு அனுபவத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. மேன்மையுள்ள ஒரு மக்களாக நாம் உருவாக்கப்பட்டோம். இந்த மேன்மைகளை நாம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் பரலோகத்திலே மேன்மையான ஒரு பங்குகளிலே நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேன்மைகளை இழக்கக்கூடிய அந்த தூதர்களின் மூலமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள் என்கிற அந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேன்மைகளை நாங்கள் இழந்து போன காலங்கள் உண்டு கர்த்தாவே. அவைகளை நாங்கள் திரும்ப பெறக்கூடிய பலவிதமான மார்க்கங்களை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வந்தீர். நன்மை செய்து பாட அனுபவிக்கக்கூடிய காரியத்தின் மூலமாய் வரக்கூடிய மேன்மையை பற்றி, இயேசுவை ஆழமாய் அறியக்கூடிய அறிவினால் வரக்கூடிய மேன்மைகளை பற்றி, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மைகளினால் வரக்கூடிய மேன்மைகளை பற்றி, தேவ கரத்திலே அடங்கியிருக்கிறதுனால் வரக்கூடிய மேன்மையான அனுபவங்களை பற்றி, தாழ்மையினால் உருவாக்கப்படக்கூடிய மேன்மையை பற்றி எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எப்படியாக மேன்மைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன மேன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவராஜ்யத்திலே கர்த்தாவே நாங்கள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதிகளை நாங்கள் அடைந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்களுக்காக சொல்லப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இவைகளின்படி நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்காக சொல்லப்பட்டவைகளாக இருக்கிறதுனால இவைகளை நாங்கள் ஆழமாய் ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேன்மைகளை, இழந்து போன அந்த மேன்மைகளை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தடையில்லாமல் வரும் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. மேன்மை வரக்கூடிய பலவிதமான மார்க்கங்களை நாம் கற்றுக்கொண்டும் இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்த ஆரம்பித்தால் நிச்சயமாகவே தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.